Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் மொபைலில் வந்து சிம் கார்டு செட்டிங்ஸை வந்து எப்படி நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, நமக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதோடு வந்து அந்த நெட்வொர்க் இஷ்யூஸையுமே சால்வ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸையுமே வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸோ சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா வந்து இதில் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து இந்த இடத்துல மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து இந்த இடத்துல டேட்டா ரோமிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருப்பீங்களாச்சுன்னா அது வந்து டிசபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல இந்த VOLTE கோல்ஸ் சிம் 1 சிம் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்படி எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. அதோடு வந்து நெட்வொர்க் மோட் சிம் 1 சிம் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது நம்மளுடைய இன்டர்நெட் நெட்வொர்க்கை வந்து தான் இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணோம். அதாவது 2Gயா 5Gயா 4Gயா 3Gயா அப்படின்றது தான். ஸோ உங்கள் நெட்வொர்க் ஏற்ற மாதிரி உங்களால் வந்து இந்த ஆப்ஷன்ஸை வந்து சிம்க்கு வைஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்பவே ஸ்பீடாக வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா 5G அப்படின்றத கொடுத்துக்க முடியும். இல்லாட்டி 4G சப்போர்ட்னா 4Gயுமே கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து செட்டிங்ஸ் வந்து செக் பண்ண வேண்டியது வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பேக் வந்துட்டு சிம் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சிம் கார்டை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும், அதாவது சிம் கார்டை வந்து டிசபிள் பண்ணி வைக்கணும் அப்படின்னு விரும்புவீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் வந்து சிம்மை சூஸ் பண்ணி இந்த இடத்துல டிசபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ எனேபிள் பண்ணணுன்னாலும் திரும்பவும் எனேபிள் பண்ணிக்கவும் முடியும். அதோடு வந்து இந்த இடத்துல ப்ரிப்பேர்ட் சிம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் மோஸ்ட்லி வந்து சிம் 1 தான் யூஸ் பண்ணுவீங்க கோல்ஸுக்கு அப்படின்னா உங்களால் வந்து இந்த இடத்துல சிம் 1 வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி சிம் 2 யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா சிம் 2வும் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி எந்த நேரமுமே வந்து நீங்கள் ஒரு கால் பண்ணுறப்ப சிம் 1ல் எடுக்கணுமா சிம் 2ல் கால் பண்ணணுமா அப்படின்னு கேட்கணுன்ற மாதிரி வந்து உங்களால் இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் ஆஸ்க் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் கால் எடுக்கிறப்பெல்லாம் வந்து எந்த சிம்மில் வந்து கால் எடுக்கணும் அப்படின்றத கேட்கும். அதோட மெசேஜஸ்க்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சிம் 1 சிம் 2 உங்கள் தேவைக்கேற்ப அதை வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக மொபைல் டேட்டா. ஸோ எந்த சிம்மில் வந்து மொபைல் டேட்டா நீங்கள் யூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அதையுமே உங்களால் வந்து இந்த இடத்துல மொபைல் டேட்டா அப்படின்றத சூஸ் பண்ணிக்க முடியும். அதோடு வந்து உங்களுடைய சிம் கார்டை நேம்ஸை சேஞ்ச் பண்ண விரும்புவனாலுமே வந்து உங்களால் வந்து இந்த சிம்க்கு மேலே கிளிக் பண்ணி ஐகான் நேம் அப்படின்றத வந்து உங்களால் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது சிம் 1 நேம் சிம் 2 நேம் அப்படின்னு உங்களால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வந்து பேர் வந்து உங்களால் டைப் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த சிம் செட்டிங்ஸை வந்து கண்டிப்பாக உங்கள் மொபைலில் செக் பண்ணி பாருங்கள். சாம்சங் மொபைலில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே வந்து இந்த செட்டிங்ஸை நீங்கள் செக் பண்ணுறதுனால கூட வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.